ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22, 2024 புதன்கிழமை இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம். இந்த ஒரே ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் ஏற்றுறது மூலயமா பண கஷ்டம் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் உங்கள் வாழ்க்கை மாறிடும். முருகனுக்குரிய விரத தினங்களில் சஷ்டி கேள்விப்பட்டிருப்போம், கிருத்திகை கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரிசையில் வைகாசி விசாகமும் ரொம்ப முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரத தினம். சொல்லப்போனால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு தான் சிவபெருமான் அவரோட நெற்றிக்கண் மூலயமா முருகப்பெருமானை அவதரிக்க வச்சாராம். கெடுதல்கள் நீக்கிறதுக்காக இந்த உலகத்தில் அவதரிக்கக்கூடிய முருகப்பெருமானை வைகாசி விசாகத்தன்னைக்கு வணங்குறது மூலயமா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கெடுதல்கள் விலகும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் மே 22ஆம் தேதி விசாக நட்சத்திரம் காலையில் 8:17 ஆரம்பிக்குது. அது மறுநாள் காலையில் 9:43 வரைக்கும் இருக்குது. ஆனால் மே 22ஆம் தேதி நாள் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளை தான் நம்ம வைகாசி விசாகமாக எடுத்துக்கிறோம். அன்னைக்கு தான் எல்லா முருகன் கோவில்கள்லையும் அபிஷேக ஆராதனை நடக்கும். பால் காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க, முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பல வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. அந்த ஒரு நாளில் கட்டாயம் நீங்கள் முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்காக முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மாலை ஒரு 6 மணிக்கு மேலே ஏற்றி வைங்க. வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றத்துக்கு முன்னாடி வீட்டு வாசல்லையும் வீட்டோட பூஜை அறையிலையும் அரிசி மாவால் கோலம் போடுங்க. அன்னைக்கு தினம் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை கலந்த பால் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் செய்யலாம், பாயசம் செய்யலாம். அதை விட முக்கியமான ஒரு நைவேத்தியம் என்னென்னு கேட்டிங்கன்னா கந்தரப்பம். இந்த வீட்டில் அதிரசம் மாதிரி அப்பம் சுடுவாங்கள்ல, அந்த அப்பத்தை நீங்கள் முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு படைக்கிறது தான் கூடுதல் சிறப்பு. இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு 6 எண்ணிக்கையில் அகல் விளக்கு, முடிஞ்சால் புதுசாக அகல் விளக்கு வாங்க முயற்சி பண்ணி பாருங்கள். 6 அகல் விளக்கு வாங்கி 6 அகல் விளக்கை சுத்தப்படுத்தி அதில் நெய் ஊற்றி இந்த 6 தீபத்தையும் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ முருகப்பெருமான் சிலைக்கு முன்னாடியோ ஏற்றி வைக்கணும். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் சரவணபவ குகா போற்றின்னு சொல்லி உங்கள் வாயால் என்னென்ன முருக மந்திரங்கள் தெரியுமோ அது எல்லாத்தையும் வாய் விட்டு உச்சரிங்க. கந்த சஷ்டி கவசத்தை மறக்காமல் படிங்க. முருகப்பெருமானுக்கு உரிய எண் 6, அதனால தான் 6 விளக்கு ஏற்ற சொல்கிறோம். இந்த 6 விளக்கு எரியும் போது உங்களோட வேண்டுதல், அதிகபட்ச வேண்டுதல் என்னவாக இருக்கும்? கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, இது மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த 6 தீபங்கள் எரியும் போதே முருகப்பெருமான் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலுக்கு முருகப்பெருமான் செவி சாய்ப்பார். பண கஷ்டத்துக்காக மட்டுமல்ல, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் அன்னைக்கு தினம் தாராளமாக இந்த தீபத்தை ஏற்றலாம். முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முருகனை வழிபடும் போது அவங்க வயிற்றுல முருகன் பிறப்பார் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் இருக்கிறவங்களும் அந்தந்த விரத நாட்களில் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே முறையை இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கும் நீங்கள் கடைபிடிக்கலாம். அதுலேயும் எந்த தவறும் கிடையாது. முடிஞ்சால் இந்த 6 தீபத்தை ஏற்றுங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.